யோனா தேவனிடமிருந்து ஓடிய தீர்க்கதரிசி. சில நேரங்களில் தேவன் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் அந்த அழைப்பு நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அப்போது மனிதன் என்ன செய்வான்? சிலர் கீழ்ப்படிவார்கள், சிலர் தாமதிப்பார்கள், சிலர் விலகி ஓடி போவார்கள். வேதாகமத்தில் தேவனிடமிருந்து விலகி ஓடிய ஒரே தீர்க்கதரிசி யோனா. தேவனின் அழைப்பு. தேவன் யோனாவிடம் சொல்கிறார், நீ எழுந்து நினிவே நகரத்துக்கு போய் அவர்களின் பாவத்தை அவர்களுக்கு அறிவி என்று. ஆனால் யோனா என்ன செய்தார் தெரியுமா? அவர் எதிர் திசையில் ஓடினார். நினிவேக்கு போகாமல் கப்பலில் ஏறி தூரமான தர்சீசை நோக்கி சென்றார். பாடம் கற்றார். தேவனுடைய அழைப்பில் இருந்து நாம் ஓடலாம், ஆனால் தேவனிடமிருந்து ஓட முடியாது. கடலில் பெரிய புயல் எழுந்தது. அந்த கப்பலில் இருந்தவர்கள் பயந்தார்கள். கடைசியில் யோனாவே காரணம் என்று தெரிந்தது. யோனா கடலுக்குள் வீசப்பட்டார். அப்போது தேவன் ஒரு பெரிய மீனை அனுப்பினார். அது யோனாவை விழுங்கியது. 3 நாட்கள் 3 இரவுகள் அந்த இருளில் யோனா ஒரு விஷயம் புரிந்து கொண்டார். தேவனிடம் இருந்து ஓடுவது வாழ்க்கையை இருளாக்கும். அந்த மீனின் வயிற்றுக்குள் யோனா ஜெபித்தார். அவர் தேவனிடம் திரும்பினார். அப்போது தேவன் மீனை கட்டளையிட்டார். மீன் யோனாவை கரைக்கு வெளியே துப்பிவிட்டது. அது கூட கீழ்ப்படிந்தது தேவனுடைய வார்த்தைக்கு. தேவன் இன்னும் அவரை பயன்படுத்த விரும்பினார். யோனா நினிவேக்கு போய் தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார். அது ஒரு மிகப்பெரிய நகரம். ஆனால் அதிசயம் நடந்தது. ராஜாவிலிருந்து சாதாரண மனிதர் வரை அனைவரும் மனம் திரும்பினர். தேவன் தீர்ப்பை நிறுத்தினார். தேவனுடைய அழைப்பிலிருந்து ஓடாதே. எனக்கன்பான சகோதரனே, சகோதரியே, தேவன் கொடுத்த பொறுப்பை தவிர்க்கும் போது வாழ்க்கை புயலாக மாறலாம். மனம் திரும்பினால் தேவன் மீண்டும் தொடங்குவார். யோனா தோல்வியடைந்தார். ஆனால் தேவன் அவரை மீண்டும் பயன்படுத்தினார். நாம் விரும்பாத மனிதர்களுக்கும் கூட தேவன் கிருபை காட்ட விரும்புகிறார். நாம் ஓடினாலும் தேவன் தேடுவதை நிறுத்த மாட்டார். கர்த்தாவே, உம் அழைப்பிலிருந்து ஓடாமல் கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் வேண்டுவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.